இன்றைக்கி சவாரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்தேங்க. அரிய காட்சி என்னன்னு கேட்குறீங்களா? விறகு கடையில் 15 பேர் ஒரே நேரத்தில் நின்று விறகு வாங்கிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி விறகு கடைக்காரன் வைக்கிறது தாங்க ரேட்டு. நாங்கள் விறகு அடுப்புலாம் எரிக்க மாட்டோங்க, அந்த தூசிலாம் ஒத்துக்காது, அது எங்களுக்கு அலர்ஜி, புகை ஒத்துக்காதுங்க, அந்த சோறை சாப்பிட்டா ஒரு ஸ்மெல் அடிக்குதுங்க, விறகு அடுப்பில் செஞ்சு எது பண்ணாலும் ஒரு மாதிரியான ஸ்மெல் அடிக்குதுங்க. உண்மையிலேயே அது தாங்க நல்ல வாசம். அதை ஏதோ ஒரு கெட்ட வாசமாக சித்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கேஸ் அடுப்பை தவிர வேறு எதுவும் எரிக்க மாட்டேன்னு தலை கணத்தில் தலை கீழே ஆடிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வச்சான் பாருங்க ஆப்பு இந்த ஈரான்கிற. தெரியுதா? இன்றைக்கி எல்லா சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கணும். கரண்ட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பெட்ரோல் டீசல் சுத்தமாக கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தற்சார்பு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னான்னு பல பேருக்கு தெரியாது, சில பேருக்கு, ரொம்ப குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த தற்சார்பு வாழ்க்கைக்கு இனிமேல் மாறித்தான் ஆகணும். அந்த தற்சார்பு வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த ஹீலர் பாஸ்கர் அந்த அவருடைய காணொலிகள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். ஹீலர் பாஸ்கருடைய காணொலியில் நிறைய அந்த தற்சார்பு வாழ்க்கை எப்படி வாழ்கிறது, என்னென்ன நம்ம எந்தெந்த சூழ்நிலைகளை நம்ம எப்படிலாம் தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹீலர் பாஸ்கர் நிறைய காணொலிகளை பதிவிட்டுருக்கிறாரு. ஹீலர் பாஸ்கர்னு போட்டாலே உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் எல்லாமே வரும். அதே மாதிரி பாரிசாலன் அவரும் இந்த தற்சார்பு வாழ்க்கை சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காரு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே இப்போ இருக்கிற பெட்ரோல் டீசல் மின்சாரம் மற்ற விஷயங்கள் நம்மளுடைய எதெல்லாம் நம்ம ஆடம்பரத்துக்கு பயன்படுதோ அதெல்லாம் நிரந்தரமாக பயன்படும்னு தயவு செஞ்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். இன்றைக்கி முன்னெல்லாம் விறகு கடைக்காரனை பார்த்தாக்கா பாவமாக இருக்கும். அவன் மட்டும் விறகு வச்சுருப்பான், எவனுமே இருக்க மாட்டான். இன்றைக்கி அந்த கடையில் 15-20 பேர் டெய்லி நிற்கிறாங்க. வண்டியாக விறகுகள் போகிறத பார்த்துட்ருக்கோம். பெரிய பெரிய டாரஸில் விறகுகள் போயிட்டுருக்குது. அதே மாதிரி பெரிய கொல்லை வச்சுருக்கிறவங்க வீட்டிலலாம் போய் காசு கொடுத்துட்டு அந்த தென்னை மட்டைகள்லாம் பொறுக்கிட்டு போகிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அதெல்லாம் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் பழைய வாழ்க்கை முறை, முன்னாடி எப்படி வாழ்ந்தோமோ, நம்முடைய மூதாதையர்கள்லாம் இந்த விறகடுப்பை வச்சு தான் வாழ்ந்தாங்க, அதில் தான் சமைச்சாங்க, அதில் தான் நம்ம சாப்பிட்டு வாழ்ந்தோம். அது உண்மையிலேயே அந்த விறகடுப்பில் சமைக்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக கூட. கொஞ்சம் கவனமாக இருந்துங்க.